மார்ச் 4ஆம் தேதி மாலை நேர பதிவு. வளைகுடா யுத்தத்தின் அகோரம் 5வது நாளாகும் போது நம்முடைய வாசலுக்கும் நேரடியாகவே வந்துவிட்டது. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கி போனது. தெற்கு கடற்கரையில் காலி துறைமுகத்திலிருந்து சரியாக 40 கடல் மைல்கள் தூரத்தில், அதாவது இலங்கை கடற்பரப்புக்கு கொஞ்சம் வெளியே சர்வதேச கடற்பரப்பில் நடந்த இந்த அனர்த்தத்தின் மூலவேர் அமெரிக்கா என்று சர்வதேச ஊடகங்கள் ஆரம்பத்திலிருந்தே செய்தி வெளியிட்டு வந்தன. இலங்கை இந்த தாக்குதலின் பின்னணி பற்றி எதுவுமே சொல்லாமல் இதுவரை மௌன விரதம் அனுஷ்டித்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமைச் செயலகமான பென்டகன் தாமாகவே முன்வந்து இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியிருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்த வீடியோ காட்சி ஒன்றும் கூட இப்போது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய இந்த கப்பல் அனுமதி பெற கோரிக்கை முன்வைத்திருந்த போது இந்த தாக்குதல் நடந்தேறியதா என்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு சரியான பதிலை இன்றைய ஊடக சந்திப்பின் போது கடற்படை பேச்சாளர் வழங்கியிருக்கவில்லை. தாம் ஆபத்தில் இருப்பதாக மூழ்குவதற்கு முன்னர் கப்பல் வெளியிட்ட ஆபத்தான சமிச்சைகளை தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட இலங்கை வான் மற்றும் கடற்படையினர் சம்பவ இடத்தை அடைந்ததாகவும் 78 பேர் அளவில் காயமடைந்திருந்ததாகவும் அவர்கள் அத்தனை பேரும் மீட்கப்பட்டதாகவும் செய்திகளில் வெளியாகியிருந்தது. இதேவேளை கடற்படையினர் உடனடியாக செயல்பட்டு 32 பேரை மீட்டெடுத்து காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் மேலதிக சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த அனர்த்தம் ஏற்பட்ட இடத்தில் சிதறிப்போன பல மனித உடல்கள் கிடப்பதாக சொல்லப்படும் நிலையில் மொத்தம் 80 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 100 பேர் அளவில் இந்த அனர்த்தத்தில் காணாமல் போயிருக்கக்கூடும் என்கிறது அல் ஜசீரா. இதே நேரம் இலங்கையினுடைய கராப்பிட்டி வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட 80 பேரினுடைய உடல்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் கூட செய்திகள் வந்திருந்தன. அதுவும் வீடியோ பதிவுகளும் கூட வெளியாகிறது. அந்த இடத்தில் ஈரானினுடைய தூதுவரையும் கூட காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை கடற்படையினர் ஏற்கனவே சர்வதேச ஒரு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கையினுடைய கடற்பரப்பிலும் சரி அல்லது சர்வதேச கடற்பரப்பு இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஆபத்து நேர்ந்து யாராவது ஒரு கப்பலில் இருந்து உதவி கேட்டால் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் போய் உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடமையும் கடப்பாடும் அந்தந்த நாடுகளுக்கு இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் இலங்கையும் கைச்சாத்திட்டிருக்கிறது. ஆகவே விரைவாக கடற்படையினர் குறித்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவர்கள் அங்கு சென்றதாகத்தான் சொல்லப்படுகிறது. போய் மனிதாபிமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரி, நாம் எதுவும் செய்யாமல் நம் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் இந்த யுத்தத்தினுடைய வெப்பம் நம்மை தாக்கியே தீரும் என்பதற்கு இந்த கப்பல் அனர்த்தம் ஒரு நல்ல உதாரணம். ஈரான் மீது தாக்குதல் நடத்த மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு தங்களுடைய வான் கடல் பரப்புகளை வழங்கி ஒத்துழைக்க மறுத்து வருகின்றன. காரணம், பிராந்தியத்தில் ஈரான் சுற்றி சுழன்றபடி காட்டுத்தனமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தான். ஈரான் மீதான தாக்குதலில் கட்டார் எவ்விதத்திலும் அமெரிக்காவுக்கு உதவவில்லை என்கிறார் கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர். இந்த நிலையில் அமெரிக்காவின் கவனம் தெற்காசியா மீது பதிந்திருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில்தான் இந்த கப்பல் பேரனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் இருக்கும் தூதரகங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய செய்திகளில் பார்க்க முடிந்தது. ஆம், நிச்சயமாக தூதரகங்களினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். இலங்கையின் பெயரும் இந்த கப்பல் தாக்குதலின் மூலம் சந்திக்கு இழுத்து வரப்பட்டிருக்கிறது. இலங்கை உலக வரைபடத்தில் கேந்திர முக்கியத்துவம் மிக ஒரு இடத்திலே அமைய பெற்றிருக்கிறதால் மிக சாதுரியமாகவே காய்களை நகர்த்த வேண்டியிருக்கிறது. இந்த யுத்தம் அநீதியானது. இது ஈரானாய் போய் ஆரம்பிக்கவில்லை என்பது எமக்கு தெரியும். அதற்காக அமெரிக்காவினுடைய எதேச்சதிகார போக்கை, இஸ்ரேலினுடைய அத்துமீறலை கண்டித்தால் பலாத்காரமாகவே எமது நிலைகளில் இவர்கள் கை வைக்கவும் கூடும். ஸ்பெயின் போருக்கு தனது தளங்களை பயன்படுத்த மறுத்ததை தொடர்ந்து என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்பெயினூடான அனைத்து வர்த்தகத்தையும் துண்டிப்பதாக தட்டாலடியாக அறிவித்திருந்தார் ட்ரம்ப். கிட்டத்தட்ட அது ஒரு பொருளாதார தடை மாதிரி ஒன்று. ஸ்பெயின் என்பது ஐரோப்பாவில் வளம் மிகு நாடு. அது அமெரிக்காவினுடைய காலனி அல்ல. ஆனால் தனக்கு கீழ்ப்படியாததால் ட்ரம்ப் ஒரு பேட்டை ரவுடி மாதிரி ஆகியிருக்கிறார். ஹமேனியின் மறைவுக்கு ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரும்ப கேட்டபோது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத் தான் ஈரான் தூதரகம் போய் இரங்கல் தெரிவித்து குறிப்பு எழுதியதாகவும் ஆறுதல் சொல்வதாகவும் தெரிவித்திருந்தார். பட்டவர்த்தனமாய் ஆறுதலும் இரங்கலும் தெரிவிக்க போய் ட்ரம்ப் 50% தீர்வை வரியை ஏற்றினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதன் பிறகு ராஜதந்திரம் தெரியாது என்றும் ஆங்கிலம் தெரியாது என்றும் ஒரு டெலிபோன் அழைப்பில் இதையெல்லாம் செய்து முடித்திருக்க முடியும் என்றும் கதைகளை கேட்க வேண்டி ஏற்படும். ட்ரம்ப் போன்ற மனிதர்கள்
ரெட் சிப் மாட்டிய சிட்டி ரோபோவாய் இந்த உலகத்தில் இருக்கும் வரை கவனமாக இருப்பது நம் ஆரோக்கியத்துக்கு எப்போதும் சிறந்தது. சரி, இந்த கப்பல் அனர்த்தத்துக்கு ஈரானின் பதில் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. கணிசமான அடியை வாங்கிக் கொண்டு 1000 நெருங்கும் பலி எண்ணிக்கையுடன் டெல் அவீவை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேலில் மட்டும் அயன் டோம்கள் முற்றாக சீர்குலைந்தால் கோரமான ஒரு முடிவுதான் அங்கே ஏற்பட்டிருக்கும். இஸ்ரேலினுடைய தாக்குதலில் பல இராணுவ தளபதிகளையும் உளவுத்துறை தலைவர்களையும் இழந்திருக்கிறது ஈரான். ஆனால் மறுநிமிடமே எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாமல் பண்டிகைக்கு மத்தாப்பு சுடுவது போல இஸ்ரேலுக்கும் சகோதர நாடுகளினுடைய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் நவீன ரக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது ஈரான். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் சொல்கிறது ஈரான். இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, போர்க்களமே பதில் என்கிறார் அமெரிக்காவுக்கான ஈரானின் ஐநா தூதுவர் அலி பஹ்ரைனி. டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் இன்னும் ஒரு மாதத்தில், அதாவது 4 வாரத்தில் ஈரான் வீழ்ந்துவிடும் என்று சொன்ன போதிலும் அவரது செனட்டர் எலிசபெத் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஊடகங்களில். அது இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்புடன் நடந்த ரகசிய கூட்டத்தில் தான் பங்கேற்றதாகவும் ஈரான் மீதான போர் தொடர்பாக ட்ரம்பிடம் எந்த ஒரு முறையான திட்டமும் இல்லை என்றும் இதனால் தாம் கவலையும் பதட்டமும் அடைந்திருப்பதாகவும் பகிரங்கமாக போட்டுடைத்திருக்கிறார் செனட்டர். இதேவேளை உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோக போக்குவரத்தின் 20% கொண்டிருக்கும் ஹோமூஸ் நீரிணை வழியே செல்லும் கப்பல்களை தான் பார்த்துக் கொள்வதாகவும் முடிந்தால் தடுத்து பார்க்கட்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஹோமூஸை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சூளுரை விடுத்திருக்கிறது. இதனால் ஈரானின் நீண்டகால நட்பு நாடான சீனாவும் கொஞ்சம் கலவரமடைந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. சீனா ஈரான் மீது அழுத்தம் கொடுத்து ஹோமூஸ் நீரிணையில் எண்ணெய் வர்த்தகத்துக்கு பாதிப்பில்லாமல் ஒதுங்கி செல்லுமாறும் கப்பல்களை தாக்குவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு ஈரான் இதுவரை சாதகமான பதிலை வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் ஹோமூஸை மூடுவது என்பது சீனாவை நிரந்தரமாக இருட்டில் ஆழ்த்திவிடக்கூடிய ஒரு விஷயம். சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளினுடைய எண்ணெய் இறக்குமதி முழுக்க இந்த ஹோமூஸ் வழியேதான் நடந்தேறுகின்றன. போக்குவரத்து தேவை முதல் தொழிற்சாலை தேவைகள் வரை அனைத்துக்கும் எண்ணெய் அவசியமாகிறது. நாளொன்றுக்கு பல பில்லியன் லிட்டர் எரிபொருளை குடிக்கும் இந்த தேசங்களுக்கு ஈரானின் இந்த செயல்பாடுகள் மாபெரும் தலையீடியாக மாறப்போகிறது. சீனா சமாதானம் சொன்னால், ரஷ்யா ஆறுதல் சொன்னால் வழக்கமாக கேட்டுக்கொள்ளும் ஈரான் இந்த முறை யார் பேச்சையும் எவர் பேச்சையும் கேட்கும் நிலையில் இல்லை என்றுதான் புரிகிறது. ஆன்மீக தலைவர் அயத்துல்லா ஹமேனியின் மறைவுக்கு பிறகு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தேசமாக உருப்பெற்றிருக்கிறது ஈரான். உலக பொருளாதாரத்தின் நவீன பட்டுப்பாதையான ஹோமூஸ் நீரிணையின் போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டுமாயின் ஒன்று ஈரானை அடித்து துவம்சம் செய்து புரட்சிகர காவல் படையை மொத்தமாக மூழ்கடிக்க வேண்டும், அல்லது சமாதான கொடியை ஏந்தி கொண்டு ஈரானின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டும். ஹோமூஸ் பாதைக்கு பதிலாக செங்கடல் வழியான பாதையை பயன்படுத்த போனால் என்ன நடக்கும்? ஈரானின் ப்ராக்சிகளான ஹூதிகள் அடிக்க வருவார்கள். சும்மாவே வம்புக்கும் வழக்குக்கும் பெயர் போன ஹூதிகள் கப்பல்களை தாக்குவதில் வல்லுநர்கள். அவர்களின் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு உள்ளாகுவதை விட ஈரானாய் பார்த்து ஏதாவது செய்து சுமூகமாக பயணம் செய்ய விட வேண்டும் என்றுதான் ஹாமூஸ் வழியாக பயணம் செய்ய இருக்கக்கூடிய எரிபொருள் கம்பெனிகளினுடைய எதிர்பார்ப்பு அமைந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் எரிபொருள் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் கூட அவர்களது நாட்டில் தாராளமாக எரிபொருள் இருக்கிறது. துணைக்கு வெனிசுலாவினுடைய எண்ணெய் கிணறுகளும் இருக்கின்றன. ஐரோப்பா தேசங்களுக்கு ரஷ்யாவிலிருந்து எண்ணெயையும் எரிவாயுவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ரஷ்யாவில் இருந்து எதையும் தொடக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. ஆகவே இப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு இந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. ஆனால் இந்த பிரச்சனையால் ஐரோப்பாவும் சீனாவும் இந்தியாவும் ஜப்பானும் மிக கடுமையாக பாதிப்படைய போகின்றன. இதேவேளை ஈரானின் தாக்குதல்கள் கண்டம் விட்டு கண்டம் பாய தொடங்கி இருக்கின்றன. துருக்கி மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் நேட்டோ படைகளால் வழியில் மறைக்கப்பட்டிருக்க இதனால் யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படவில்லை. ஈரானின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அது ராஜதந்திர பின்புலங்களை எல்லாம் மொத்தமாக புறம் தள்ளி இருக்கிறது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகான் தான் ஆயத்துல்லா ஹமேனியின் மறைவுக்கு முதலில் இரங்கல் தெரிவித்த அரசு தலைவர். ஓமானும் கட்டாரும் எப்போதும் ஈரானுக்காக பரிவுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் ஈரான் ஆன்மீக தலைவரினுடைய இழப்புக்கு பிறகு
எதையுமே கருத்தில் கொள்வதில்லை. எதிரி இருக்கும் இடமெல்லாம் அவர்களுடைய இலக்கு என்று சொல்லி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சவுதியில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம், ரியாதில் இருக்கும் CIA அலுவலகம், அமீரகத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகம், குவைத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் என்று ஒரு வெறியாட்டத்தை ஆடி தீர்த்திருக்கிறது ஈரான். எதற்கு சகோதர நாடுகளை தாக்குகிறீர்கள் என்ற கேள்விக்கு அங்கெல்லாம் CIA-யும் மொசாடும் அலுவலகம் அமைத்துக் கொண்டு எம்மை கண்காணித்தபடி இருக்கின்றன என்று சொல்லி அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். நாம் எதிரிகளைத்தான் அழிக்கிறோம் என்கிறது ஈரான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த அளவு தூரத்துக்கு அரபு மண்ணில் ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நவீன உதாரணம். தம் முழு பாதுகாப்பையும் அமெரிக்காவிடம் எப்போதோ இந்த நாடுகள் ஒப்படைத்து விட்டன. அமெரிக்கா ஒரு காலத்தில் சதாம் ஹுசைனை பூச்சாண்டியாக்கி காட்டி, உங்களுக்கு சதாமால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக் கொள்வேன் என்றுதான் மெல்ல மெல்ல தன்னுடைய படை பலங்களை நிறுவும் வைபவத்தை 90களில் ஆரம்பித்தது. இப்போது மத்திய கிழக்கு எங்குமே அமெரிக்க ராணுவ தளங்கள் குட்டிக்கு குட்டி போட்டு காலனி போல பரவி கிடக்கின்றன. ஆனால் எந்த நோக்கத்துக்காக இந்த ராணுவ தளங்கள் நிறுவப்படுவதாக வளைகுடா மன்னர்களிடம் அமெரிக்கா சொன்னதோ அந்த நோக்கமெல்லாம் போலியானவை என்பதை இந்த யுத்தம் இப்போது வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த படைத்தளங்களில் ஒரு கொசு இல்லை. அனைவரும் அனைத்தையும் வலித்து துடைத்து கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போய்விட்டார்கள். கடைசியில் அமெரிக்காவுக்கு ராணுவ தளங்களை அமைத்துக் கொள்ள அனுமதி அளித்த பாவத்துக்கு வளைகுடா நாடுகள் செம்மையாக ஈரானிடம் வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றன. ஈரான் தன் அடுத்த ஆன்மீக தலைவராக மறைந்த ஆயத்துல்லா ஹமேனியின் மகன் மொஜ்தபா ஹமேனியை நியமித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்த போதிலும் ஈரான் இதுவரை உத்தியோகபூர்வமாக இதை அறிவிக்கவில்லை. நீங்கள் ஆன்மீக தலைவர்களை நியமிக்க நாங்கள் அவர்களை கொல்வோம் என்கிறது இஸ்ரேல். 4 வார்த்தை இருதரப்பும் மாறி மாறி திட்டிக் கொண்டதும் பயங்கரமாக ஏவுகணைகளை வீசி மோதிக்கொள்கின்றன. இன்னும் 1 மாதத்தில் ஈரான் மண்டியிட்டு விடும் என்கிறார் ட்ரம்ப். 6 மாத காலத்துக்கு தயாராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிறது ஈரான். இப்படியே போனால் என்ன ஆகும்? சீனாவே பொருளாதாரத்தை நினைத்து பயந்து கருகி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் எம்மை பற்றி பேசவே தேவையில்லை. சர்வநாச பட்டனை அமுக்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.